இந்த வீடியோவில் 2 சம்பவங்களை நம்ம பார்த்தோம். ஒன்று பைபிளில் நடந்த சம்பவம், இன்னொன்று எங்களோட பார்வையில் இப்படி நடந்திருந்தா. ரெண்டுத்துக்குமே ஒரே முடிவை பார்த்தோம். நம்ம பாவம் செஞ்சாலும் சரி, செய்யலைனாலும் சரி, உலக பிரகாரமாக நம்ம மக்கள் பார்வையில் நல்லதாகவும் படலாம். ஏன் இவருக்கு ஏற்பட்ட மாதிரி ஒரு மோசமான பார்வையில் நம்மளை கூட பார்க்கலாம். ஆனால் நம்ம ஆண்டவர் இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம இருக்கும்போது அவர் நம்மளை எப்படி பார்த்துருப்பாருன்றதை யோசித்து பார்க்கணும். தேவையில்லாத ஆசைகளுக்காக, இச்சைகளுக்காக, மாம்ச தேவைகளுக்காக நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை இழக்கணுமா? இல்லை இன்னும் கடவுள் கூட நெருங்கி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, நம்ம மாம்சத்தையும் சரி தூய்மையாக வைத்திருப்போமான்றதை நம்ம தான் முடிவு பண்ணணும். உலக பிரகாரமாக நம்ம இழந்ததை, இருந்ததை எல்லாம் போனாலும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்தோன்னா சாதாரண ஒரு கேள்விக்குறியான வாழ்க்கைக்குள்ளே நம்ம போயிடுவோம். நன்றி.